நான் மொத்தமாக 10.5 கிராம் வாங்கியிருக்கேன். 100 கிராம் சில்வர் வாங்கியிருக்கேன். வெறும் 75,000 கொடுத்து இவ்வளோத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி வாங்கினேன், என்ன ஸ்கீமுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டிஜிகோல்ட் ஸ்கீம் மூலமாக வந்து 6.9 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். ஆவரேஜ் கோல்டு ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா 8,827 ரூபா. நான் வந்து 3 பொருளாக வாங்கியிருக்கேன். 2 ஸ்டட்டு, ஒரு செயினாக வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.8 கிராம்ஸ் வந்து வந்திருக்கு. அன்றைக்கான கோல்டு ரேட், ஆவரேஜ் கோல்டு ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா 16,419 ரூபா. இது ஸ்கீம் படி மைனஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான வேஸ்டேஜ் ஹால்மார்க்கில் நம்ம தான் பே பண்ணி ஆக்கணும். அந்த அமௌண்ட் வந்து 4,687 ரூபா. இது நம்ம தான் பே பண்ணி ஆகணும். செகண்ட் ஸ்டட்டு பார்த்திங்க அப்படின்னா குண்டு ஸ்டட்டு. இது பாப்பாக்காக வாங்கினது. இது 0.5 கிராம். இது வந்து ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,031 ரூபா. இது ஸ்கீம் படி மைனஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான வேஸ்டேஜ் ஹால்மார்க் ஜிஎஸ்டியில் நம்ம தான் பே பண்ணி ஆகணும். இதுக்கான ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1,234 ரூபா. மூணாவது டான்சிங் செயின். இது வந்து எவ்வளோ கிராம் பார்த்திங்கன்னா இது 8 கிராம் செயின். இதை வந்து 4.5 கிராம்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஸ்கீமில் ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணி ஆகும். 4.5 கிராம்ஸ்க்கு வந்து 39,949 ரூபா. இது ஸ்கீம் படி மைனஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற கிராம் வந்து 3.5 கிராம். இது அன்றைக்கான கோல்டு ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கான கோல்டு ரேட் வந்து 11,775 ரூபா. அதுக்கானபடி பார்த்திங்க அப்படின்னா 41,448 ரூபா நம்ம பே பண்ணி ஆகணும். இந்த 8 கிராம் செயினுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வேஸ்டேஜ்லாம் சேர்த்து 11,848 ரூபா வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். இதுக்கு ஹால்மார்க் வந்து 45 ரூபா. இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 53,341 ரூபா. அண்ட் வந்து நான் சில்வர் பார் வாங்கியிருந்தேன் 100 கிராம்ஸ். இதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணி 18,700 ரூபா வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4,687 ரூபா, 1,234 ரூபா அண்ட் வந்து 53,341 ரூபா அண்ட் 18,700 ரூபா நம்ம பே பண்ணி ஆகணும். டோட்டல் அமௌண்ட் வந்து 77,962 ரூபா வந்து வருது. இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் போகி வந்து 75,700 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். இந்த கோல்டு மூலமாக வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கிராம் கோல்டுக்கு நான் வந்து 2,943 ரூபா பக்கம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். 7 கிராமுக்கு வந்து நான் 20,000 பக்கம் சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 11,770 ரூபா பக்கம் வந்துருச்சு. ஆனால் என்னோடய ஆவரேஜ் கோல்டு ரேட் படி பார்த்திங்கன்னா 8,827 ரூபா தான். நான் முன்னாடியே சேவ் பண்ண ஆரம்பித்தனால தான் நான் ஒரு 7 கிராம் செயினுக்கு வந்து 20,000 பக்கம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். என்னோடய சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக 20,000. இதுபடி நீங்களும் டிஜிகோல்ட் ஸ்கீம் மூலமாக வந்து முன்னாடியே நீங்கள் சேர்த்ததுனால கோல்டு ரேட் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்த ஆரம்பிக்கலாம். சேர்த்துனீங்க இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.